ஓம் ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிப்பியச்ச ராகுவே கேதுவே நமக. நமஸ்காரம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் பிரகாஷ் ஜெயவேல். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் 7.5 சனி. ஒருவருடைய ஜாதகத்தில் 7.5 சனி வருது அப்படின்னா, அவருடைய தசாபுத்தி 120 வருட காலகட்டத்தில் 4 முறை 7.5 சனி அப்படின்றது வரும். அதாவது மங்கு சனி, பொங்கு சனி, கொங்கு சனி, மரண சனி அப்படின்ற 4 சுற்று வரும். அதே நேரத்தில் அந்த 7.5 சனி அப்படின்றது சனி பகவான் ஒரு ஜாதக ராசி கட்டத்தை சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் ஆகிறது. அதாவது மேசம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு தனிப்பட்ட ராசி கட்டத்திற்கும் 2.5 வருடங்கள் எடுத்துக்குது. அப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் அமைந்த இடத்தில், ஜென்ம ராசிநாதன் அமைந்த இடத்தில் 2.5 வருடங்களும், அதற்கு முன் பாத இடத்திற்கு 2.5 வருடங்களும், விரயஸ்தானமான 12வது இடத்திற்கு 2.5 வருடங்களும், ஆக மொத்தம் 2.5 வருடங்கள் எடுத்துக்கொண்டால் 7.5 வருடங்களுக்கு சனி பகவானுடைய ஒரு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இதை தான் நம்ம 7.5 சனி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக நம்ம மகர ராசி எடுத்துக்கலாம். ஒரு ஜாதக ராசி கட்டத்தில் சந்திரன் மகரத்தில் இருக்கும்போது பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு மகர ராசி பிறப்பு ராசியாக அமையுது. அப்படியாப்பட்ட மகர ராசியில் சனி பகவான் வரும் பொழுது ஜென்ம சனியினும், மகர ராசிக்கு அடுத்த கட்டமான கும்பத்திற்கு சனி பகவான் வருகிற அந்த 2.5 வருடங்கள் பாத சனி என்றும், மகர ராசிக்கு முன்னதாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் சனி பகவான் டிராவல் ஆகும்போது விரய சனினும் சொல்லுவாங்க. அந்த 2.5 வருடங்களுக்கு மொத்த கூட்டுத்தொகையான அந்த 7.5 வருடங்கள் தான் அந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் உங்களுக்கு 7.5 சனி பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் இதை விட ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேசலாம். அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் எப்பொழுது 7.5 சனி வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.